ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி காயத்ரி கார்த்திக் சேனலில் ஒரு மீன் விருந்து தான் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது காயத்ரி கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான மீன் விருந்து எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வரப்போ நான் மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வானகரம் அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வர வழியில் இருக்குது. ஸோ வானகரத்துலேருந்து கிழங்கா மீனும் குட்டி குட்டி குட்டியாக நெத்திலி மீன், அப்புறமேட்டு எறா. இங்கே பாருங்கள், நெத்திலி மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவங்க வாங்கிட்டு வந்த மூணுத்துலேயும் இந்த நெத்திலி மீன் பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் இவ்வளோ டேஸ்ட்டான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா எதையுமே க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் உட்காந்து நான் கிட்டத்தட்ட இது மூணுத்தையும் ஒரு 2 மணி நேரமாக க்ளீன் பண்ணேன். ஏன்னா நெத்திலியும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நெத்திலி, எறாவும் குட்டி குட்டி எறாவும் சூப்பராக இருந்துச்சு. எறாவும் குட்டி குட்டி எறா. கிழங்கா மீன் ஒரு 20 நிமிஷத்துலேயே க்ளீன் பண்ணிட்டேன். இது ரெண்டும் சேர்ந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே சமைக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு. அடுப்பில் சட்டி வச்சுட்டு அப்படியே சைட் பை சைடு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு அது கூடயே கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறமேட்டு கருவேப்பிலை இது போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மலை பூண்டு என்கிட்ட இருந்துச்சு. அந்த மலை பூண்டில் ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இது வதங்குற டைமில் பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருந்தேன். ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருந்தேன். அது கூட ஒரு 3 தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். கரைச்சி வச்சுட்டு வெங்காயம் வதங்கினதும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது மூணுத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட குழம்பு சீக்கிரமாக பச்சை வாசனை போகும். இதையே புளியோடு சேர்த்து கரைச்சி கூட வைக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த மாதிரி குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன். நான் டக்குன்னு இப்போ செய்கிறதுனால எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் நேரம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பை வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளியும் தக்காளியும் அதை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். நல்லா ஸ்லோவாக வச்சு ஓரமாக வச்சுருங்க. நல்லா அது ஒரு அடுப்பில் கொதிச்சுட்டே இருக்கட்டும். கொதித்து நல்லா நம்ம ஊற்றின ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிஷ் என்ன பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த கல்லீரல் பார்த்திங்கன்னா காலையில் என் ஹஸ்பண்ட் இட்லிக்கு குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. பாதி குழம்பு வச்சாச்சு, பாதி 65 மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒன்றும் பெருசாக இதில் மசாலா போடல. சக்தி சிக்கன் கபாப் மசாலா அது ஒன்று வாங்கிட்டு அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு உப்பு அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு, ஏன்னா அந்த மசாலாவில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அது கூடயே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து இது மூணுத்தையும் நல்லா பெரட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த டைமுக்கு இது நல்லா ஊறும். அதனால் இதை நான் அப்படியே பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரான் எடுத்துக்கிறேன். ப்ரான் தொக்கு தான் செய்கிறேன். மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு. மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு
அது கூடயே வந்து லைட் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா நம்ம எறாவை பெரட்டி விட்டுக்கணும். பெரட்டி இந்த எறாவை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். இது நான் தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து மசாலா போட்டு ப்ரானையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது சூப்பராக டேஸ்ட்டு கிடைக்கும் ப்ரானுக்கு. நார்மலாகவே ப்ரானில் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது மாதிரி பரட்டி அப்படியே ஓரமாக வச்சுருங்க. கடாயில் அடுப்பில் வந்து கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் விட்டு நான் கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப கருகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ரானுக்கு கருகுச்சுன்னா லைட்டாக கசப்பு வரும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எறாக்கு வந்து எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா ப்ரான் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் நல்லா இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போய் நல்ல ஸ்மெல் வரும். அது அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல ப்ரானு, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், தனியா பவுடர், ஜீரக பவுடர், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு பெரட்டி ஊற வச்சுருக்கோம்ல அந்த ப்ரானை வந்து இந்த டைமில் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினோடனே அந்த ப்ரானை இது கூட இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா பெரட்டணும். என்னால் ஒரு கையில் கேமராவை பிடிச்சிட்டு நான் பெரட்டுறதை காமிக்க முடியல. நான் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வெங்காயத்தையும் ப்ரானையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ப்ரான் வந்து வெந்துடும். இதுக்கு மேலே எதுவுமே குக்காக தேவையில்ல. இங்கே பாருங்கள், ஃபிஷ் குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்து ஓரமாலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் கிழங்கா மீனோட தலை, வால் அந்த பகுதியெல்லாம் நான் இந்த மீன் குழம்புல வந்து போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு குழம்பு இன்னும் 5 நிமிஷத்துலேயும் ரெடி ஆயிரும். டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. நான் இன்றைக்கி அதிகமான டைம் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷையும் ப்ரானையும் நெத்திலியையும் க்ளீன் பண்ணுறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெத்திலி மீன். நெத்திலி மீனில் வந்து கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அது கூடயே பார்த்திங்கன்னா அந்த 65 பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், அப்புறமேட்டு கடலை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தோடையும் ஃபிஷ்ஷை வந்து நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தோடையும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மீன் பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு ப்ரான் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லாவே குக் ஆகிருக்கும். ப்ரான்லேருந்தே தண்ணி வந்து சூப்பராக குக் ஆகிருக்கும் பாருங்கள். நாங்கள் பாருங்கள், நம்ம ஒரு சொட்டு தண்ணியுமே ஊற்றலை, அதுலேருந்தே தண்ணி வந்து அதுவே கிரேவி மாதிரி சூப்பராக வந்து குக் ஆகிருக்கும். அது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்நேரம் ப்ரான் வெந்துட்டுருக்கும், சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து வற்றணும். அதனால் வந்து நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அவ்வளோதான், வந்து ப்ரான் ரெடி ஆகிடுச்சு, ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. ரைஸும் நான் ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம 2 இதை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். என்னென்னா வந்து நெத்திலி ஃபிஷ்ஷும் கல்லீரல் சிக்கன் கல்லீரலையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் நெத்திலி ஃபிஷ்ஷை தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பார்க்கவே கலர் சூப்பராக இருக்குது. அப்படியே பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டீப் ஃப்ரையாக இருக்கணும்னா கொஞ்சம் ஆயில் ஹீட்டாக இருந்துச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் வந்து டக்குன்ட்டு வந்து வெந்துடும். வேகிறத பற்றி கவலைப்பட தேவையில்ல. கொஞ்சம் மொறுமொறுன்னு வேணும்னா நல்லா ஆயில் சூடாக இருந்து நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்ட்டு சூப்பராக வரும். பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டு இன்னுமே வந்து பேட்டரை சுற்றி இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி சாப்பிடவும் ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூடவே இதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த கல்லீரல் 65 இந்த ஃபிஷ்ஷு முடிஞ்சதும் கல்லீரல் 65யும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி மதியானம் லன்ச் வேலை வந்து ரொம்ப அதிகமான டிஷ்ஷஸ் டக்குன்ட்டு வேலையை முடிச்சாச்சு. பரட்டி டக்குன்ட்டு எடுத்து வச்சதுனால டக்குன்னு நானே வேலையை முடிச்சிட்டேன் கடன்ட்டு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இன்றைக்கி எப்படியும் வீட்டில் கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன குக் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கா மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு தான் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். சரி ஓகே, இருந்தாலும் 2 ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க. கிழங்கா மீனுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றுமே போட தேவையில்ல. அந்த போட்டு வறுத்துக்கிட்டேன். ஃபைனலி எல்லோரும் லன்ச் சாப்பிட வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் சண்டேன்றதுனால 3:30 ஆகிடுச்சு மதியானம் லன்ச்சு சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் வந்து ஆல்மோஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் லாஸ்ட்டு இந்த சிக்கன் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இப்போ நான் சாப்பாடு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சாப்பாடு, அதுக்கப்புறமேட்டு கிழங்கா மீன் ஃப்ரை, அதுக்கப்புறமேட்டு நெத்திலி ஃப்ரை, அதுக்கப்புறமேட் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் 65, அப்புறமேட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா எறா தொக்கு. ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கமகமன்ட்டு சூப்பரான கிழங்கா மீன் குழம்பு செமையாக இருக்குங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபிஷ் விருந்து வந்து நாங்கள் வந்து அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் சாப்பிடுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இல்லைனாலும் நான் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை அடிக்கடி சாப்பிடுவேன். பட் வந்து இந்த மாதிரி சிக்கன் எறா தொக்கு நெத்திலி ஃபிஷ் ஃப்ரைன்றது கொஞ்சம் ரேர் கேஸை சாப்பிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.